தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி அசோக் அல்வா பண்ணலாம். இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் ப்ரௌனாக வறுக்க வேண்டாம். ப்ரௌனாக வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வறுத்துக்கலாம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியானதும் கூட. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம நல்லா களைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1க்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ 1க்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. தென்றல் நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்து வாங்கின நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மசிச்சு விடுறதுல நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா 1க்கு நீங்கள் 2 கப் கூட போட்டுக்கலாம். எனக்கு 1.5 கப் சரியாக இருந்துச்சு. 1/4 கப் தண்ணியை நாட்டு சர்க்கரையில் ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வானொலி சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நம்ம பொன்னிறமாக வறுக்கிறோம். கருக விடாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசிச்சு வச்ச பாசிப்பயிரை இதில் போட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கல அப்படின்னா வெல்லத்துலேயும் பண்ணலாம், வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையும் பண்ணலாம். இது கிளறி விடும்போது நம்ம அப்பப்போ நெய் விட்டுக்கிறோம். அப்படியே நம்ம பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே ரொம்ப பந்து போல் வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்சு அந்த நாட்டு சர்க்கரையை வடித்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் இதை ஜென்டிலாக அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக அல்வா பதத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும். இது டைம் எடுக்கிற ப்ராசஸ், கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். நீங்கள் இது கிண்டி விடும்போதே பார்த்திங்கன்னா நெய்யும் அப்பப்போ விட்டுக்கணும். இது அப்படியே நீங்கள் கிளறும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அல்வா பதத்துக்கு அப்படியே டெவலப் ஆகி வரும். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், டெக்ஸ்சரும் செமையாக இருக்கும். இப்போயும் நீங்கள் அப்பப்போ நெய் விட்டுக்கிட்டே இருக்கலாம், அதனால் தப்பு கிடையாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றுறதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா பதம் அப்படியே நீட்டாக வந்துருச்சு. இப்போது பொடிச்சு வச்ச ஏலக்காயை போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டு பச்சை கற்பூரம், இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறது. ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போடணுமோ அவ்வளோ கம்மியாக போடுங்க, ஏன்னா அது ஹீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான அசோக் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அல்வா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.